பெரியார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணாரு. தன்னுடைய வளர்ப்பு மகளையே திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அதை எதிர்த்து சி.என். அண்ணாதுரை அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் திமுக. சி.என். அண்ணாதுரை அவர்களும் கருணாநிதி அவர்களும் ஏற்கனவே திரைக்கதை எழுதுறதும் நாடகத்தில் நடிக்கிறதும் நாடகம் எழுதுறதும் இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. பிளஸ் அவங்களும் திராவிட கழகத்தில் இருந்தவங்க தான். அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் அவர்களும் இவங்க கூட சேர்ந்தாங்க. எம்ஜிஆர் அவர்கள் சேர்ந்த பிறகு அண்ணா அவர்களுக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் செட்டிங் த நேரட்டிவ் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஏன்னா எம்ஜிஆர் ஒரு மிகப்பெரிய நடிகர், அவரை வச்சு ரொம்ப அருமையா ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்ற எண்ணத்துல தான் இருந்தாங்க. அப்படி இருந்து கூட தமிழ்நாட்டில் காங்கிரஸ் 20 வருஷமா ரூல் பண்ணாங்க. 1947 இருந்து 1967 வரைக்கும். முதல் தடவை திமுக ஜெயிச்சது எப்படின்னா 1965 ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடக்குது. பல தமிழர்கள் சுடப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க அந்த போராட்டத்தில். அதுல ஒரு மிகப்பெரிய அனுதாபம் இருக்குது. ரெண்டாவது விஷயம், காமராஜர் அவர்கள் சிஎம் இருந்து விலகிட்டாரு. ரெண்டாவது பெனிஃபிட் டிஎம்கே. மூணாவது மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட், எம்ஜிஆர் அவர்கள் எலெக்ஷனுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி எம்.ஆர். ராதா அவர்களால் சுடப்படுறாரு. அவரோட கழுத்துல சுடப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அவருடைய கழுத்துல கட்டு போட்ட போட்டோ தான் தமிழ்நாடு ஃபுல்லா பரவி அவருடைய அனுதாப அலையும் சேர்த்து திமுகவை 1967 முதல் தடவை ஜெயிக்க வச்சது. ஸோ பேசிக்கலி எம்ஜிஆர்னால தான் 1967 திமுக ஜெயிச்சாங்க. சி.என். அண்ணாதுரை அவர்கள் சீஃப் மினிஸ்டர் ஆனாரு முதல் தடவையா டிஎம்கேல. ஆனா கேன்சர்னால அவர் 2 வருஷத்திலே இறந்துடுறாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் கருணாநிதி அவர்கள் சிஎம் ஆகுறாரு 1969. அப்பவே திமுக மெதுவா தீய சக்தியாக துவங்கி விட்டது. 1969 இருந்து 71 வரைக்கும் ஆட்சியில் இருந்த திமுக. அதுக்கப்புறம் மறுபடியும் 1971 எலெக்ஷன் வச்சப்ப எம்ஜிஆர் அவர்கள் திமுகல தான் இருந்தாரு. அவருடைய பாப்புலாரிட்டினாலையும் அவருடைய ஃபேம்னாலையும் மறுபடியும் திமுக ஜெயிக்கிறாங்க. கருணாநிதி அவர்கள் செகண்ட் டைம் சிஎம் ஆகுறாரு. திமுக 1971 ஜெயிச்ச பிறகு ஒரே வருஷத்துல பண்ண தப்ப எம்ஜிஆர் அவர்கள் தட்டி கேட்டாரு. திமுகக்கு எம்ஜிஆர் தான் ஓட்டு வாங்கி தந்து ஜெயிக்க வச்சாரு. அதனால இவரோட பேரு கெட்டு போயிடக்கூடாது, இவரோட இமேஜ் டேமேஜ் ஆகக்கூடாதுன்றதுக்காக கருணாநிதி அவர்கள் தப்பு செஞ்சப்ப கணக்கு காட்டணும் அப்படின்னு சொன்னாரு எம்ஜிஆர். அந்த ஒரு காரணத்துக்காக திமுகல இருந்து எம்ஜிஆர் அவர்களை வெளியேற்றிட்டாங்க. எம்ஜிஆர் அவர்கள் வெளியே தனியா கட்சி ஆரம்பிச்சது தான் அதிமுக. எம்ஜிஆர் அவர்கள் வெளியே ஏடிஎம்கே என்ற கட்சி ஆரம்பிச்சு அடுத்த எலெக்ஷன் 1977 சிஎம் ஆயிடுறாரு. இது வரைக்கும் இந்தியாலேயே முதல் தடவை ஒரு ஆக்டரா சிஎம் ஆனது எம்ஜிஆர் அவர்கள் தான். ரெண்டாவது தான் ஆந்திரால என்டிஆர். எம்ஜிஆர் அவர்கள் மேல நிர்வாக திறன் இல்லாத ஆட்சின்னு சொல்லி எதிர்கட்சிகள் சொல்லியிருந்தா கூட 10 வருஷம் அவருடைய மறைவு வரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில தான் இருந்தாரு. அப்ப திமுக எதிர்கட்சியில தான் உட்கார்ந்துருந்துச்சு. அவங்களால ஆட்சியை பிடிக்கவே முடியல. ஆனா அவருடைய மறைவுக்கு அப்புறம் அதிமுக பிளவுபட்டு அவங்களுடைய மனைவியும் ஜெயலலிதா அவர்களும் 2 டீமா போகுது. எம்ஜிஆர் அவர்களுடைய மனைவி அவர்கள் சிஎம் ஆகுறாங்க. 24 டேஸ் அவங்க சிஎம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களால மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியாதனால அவங்க சிஎம் பதவி இழந்துடுறாங்க. 1 இயரா கவர்னர் ஆட்சி தான் நடக்குது தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் வச்ச எலெக்ஷன்ல முதல் தடவையா எம்ஜிஆர் இல்லாம எந்த ஒரு பெரிய நடிகரும் இல்லாம அதிமுக 2 டீமா இருந்தனால டிஎம்கே ஜெயிக்குது. அது ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு சொல்ல முடியாது. ஆனா திமுக வெற்றி பெற்றுறாங்க. கருணாநிதி அவர்கள் 3வது தடவை சிஎம் ஆகுறாரு 1989. 25 மார்ச் 1989 அன்னைக்கு தான் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது. தமிழ்நாடு சட்டசபையில இது வரைக்கும் நடக்காத ஒரு கேவலமான விஷயம் அன்னைக்கு நடந்தது. ஜெயலலிதா அவர்களுடைய முடியை பிடிச்சி இழுத்தது, சேலையை பிடிச்சி இழுத்தது, அவங்கள அசிங்கப்படுத்தினது, அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்கள அடிச்சு வெளியே அனுப்புனாங்க திமுக காரங்க. உண்மையா திமுக முழுசாவே தீய சக்தியா மாறினதே அந்த ஒரு நேரத்துல தான். ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில இருக்கும்போது இவங்களால ஜெயிக்கவே முடியல. மறுபடியும் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டா இவங்களால ஜெயிக்க முடியாதுன்ற பயத்துல அவங்கள அசிங்கப்படுத்திடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அதுதான் அவங்களுக்கு நெகட்டிவாவே மாறிச்சு. இவங்க பண்ண வேலையினால தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் மத்தியில ஜெயலலிதா அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கிடைச்சு 1991 நடந்த எலெக்ஷன்ல ஜெயலலிதா அவர்கள் லேண்ட்ஸ்லைட் விக்டரி கிடைக்குது அவங்களுக்கு. இது வரைக்கும் ஏடிஎம்கே அப்படி ஒரு வெற்றி பெற்றதே கிடையாது. அவுட் ஆஃப் 234 225 சீட் ஏடிஎம்கே ஜெயிக்கிறாங்க. இதுதான் தீய சக்தி திமுகக்கு கிடைச்ச மிகப்பெரிய அடி. ஆனா 1996 தீய சக்தி திமுகவை ரஜினிகாந்த் அவர்கள் ஆதரிச்சனால 96 மறுபடியும் ஆட்சிக்கு வருது. அதுக்கப்புறம் 2006 கூட விஜயகாந்த் அவர்கள் அரசியல்ல வந்ததுனால அவர் ஏடிஎம்கேவோட ஓட்டை தான் அதிகமா பிரிச்சாரு. 2006 தீய சக்தி திமுக மறுபடியும் ஜெயிக்குது. ஆனா 2011 அப்புறம் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற வரைக்கும் இவங்களால ஜெயிக்கவே முடியல. 2021 கமலாசனை வச்சு மறுபடியும் ஓட்டை பிரிச்சு திமுக ஆட்சிக்கு வருது. இந்த தீய சக்தி திமுக 2021 இருந்து 26 வரைக்கும்
பண்ண ஒரு கேவலமான ஆட்சிக்கு பதிலடியாக தான் மக்கள் விஜய் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு புது கட்சிக்கு மக்கள் பேராதரவு கொடுத்து மெஜாரிட்டி கிடைக்கலன்னா கூட சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஆனது டிவிகே. எம்ஜிஆர் அவர்கள் ஏடிஎம்கே ஆரம்பிச்ச பிறகு 4 இயர்ஸா கிரவுண்ட் ஒர்க் நடந்து அதுக்கப்புறம் தான் ஜெயிச்சாங்க. ஆனா தாவேகாவுக்கு கிரவுண்ட் ஒர்க் பெருசாவே இல்லை. இருந்தாலும் கூட திமுக பண்ண ஒரு கேவலமான ஆட்சினால தாவேகா ஜெயிச்சிருச்சு. எப்பவுமே ஒரு நடிகர்களை வச்சுதான் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க திமுக. அவங்க ஆட்சியை பிடிச்ச பிறகு ஒரு தடவை கூட 2வது தடவை ஜெயிச்சதே கிடையாது. ஏன்னா அவ்வளோ கேவலமா ஒவ்வொரு தடவையும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. திராவிடம்ன்ற சித்தாந்தத்தை முன்னிறுத்தி திமுக ஜெயிச்சதே கிடையாது. அவங்களால ஜெயிக்கவும் முடியாது. எப்பவுமே ஒரு நடிகரை முன்னிறுத்தி இல்லைன்னா இன்டைரக்டா ஒரு நடிகர்னால தான் திமுக என்னைக்குமே ஜெயிச்சிருக்காங்க. 2026 கூட அதுக்கு முன்னாடி திமுக ஆதரிச்ச விஜய் அவர்கள் தனியா கட்சி ஆரம்பிச்சனால மறுபடியும் தோத்துட்டாங்க திமுக. இவங்க ஆட்சிக்கு வர்ற ஒவ்வொரு தடவையும் இவங்க பண்ற ஊழல்கள், லட்சக்கணக்கான கோடியை அடிக்கிறது, மக்களுடைய பணத்தை சுரண்டி தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய கடன் சுமையை கொடுத்துட்டு போறது தான் திமுகவோட வரலாறு. பணத்தாசையினால மெதுவா அழிஞ்சு ஒவ்வொரு தடவையும் ஆட்சிக்கு வரும்போது தனக்கு எதிராக யார் பேசினாலும் பேச்சுரிமையே இல்லாத ஒரு மாநிலமா ஆக்கி யாரையுமே எதிர்த்து பேச விடாம மொத்த மீடியாவையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சு தன்னுடைய மொத்த குடும்பம் எல்லாருமே பவர்ல இருக்கணும் அப்படின்னு நினைப்பிலேயே நாசமா போனதுதான் இந்த தீய சக்தி திமுக.